வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் வாழ்வில் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய 4 எளிய வார்த்தைகளை கொண்டு உங்கள் வாழ்வில் வாழ்வு நலம், மனநலம், உறவு நலம், உடல் நலம் போன்ற அனைத்து வளங்களையும் பெற்று செழிப்பான வாழ்வை தொடங்குவதற்கும் வாழ்வதற்கும் மற்றும் நல்லிணக்கம், மன்னிப்பின் ஆற்றலை கற்பிக்கும் ஆழமான ஹவாய் நடைமுறையான ஹொப்போனோபோவின் அற்புதங்கள் என்ற இந்த காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க விரைவாக பார்க்கலாம். ஹொப்போனோபோ இது ஒரு பழங்கால ஹவாய் நடைமுறையாகும். இது சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கும் ஒரு ஆழமான அற்புதமான கருவியாகும். அதுவே இதன் அடிப்படை ஆகும். ஹொப்போனோபோ என்றால் சரி செய்வது அல்லது நடந்த தவறுகளை சரி செய்வது என்பது இதன் பொருளாகும். ஹவாய் பண்பாட்டில் இது மரபு வழியாக மோதல் பிணக்குகளை தீர்ப்பதற்கும் உறவுகளுக்கு இடையில் உள்ள பிணக்குகளை குணப்படுத்துவதற்கும் குடும்பங்களுக்குள் அமைதியை உருவாக்குவதற்கும் ஒரு நடைமுறையாகவும் ஹொப்போனோபோ டெக்னிக் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. நாம் அனுபவிக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறையான அனைத்து பிரதிபலிப்புகளுக்கும் அடிப்படையாக இந்த ஹொப்போனோபோவே செயல்படுகிறது. இதுவே நம் வாழ்வின் முழு பொறுப்பினையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் நமது யதார்த்தத்தையும் வடிவமைக்கும் சக்தியாக நமக்கு கற்பிக்கிறது. இது மிக பெரியதாக தோன்றலாம், ஆனால் இது நம்ப முடியாத அளவிற்கு அதிகாரம் செலுத்துகிறது. இதனை கொண்டு நமது வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்தி வளம் மிக்கதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஹொப்போனோபோவின் அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நவீன வடிவத்தில் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை ஒரு தியானமாகவோ அல்லது பிரார்த்தனையாகவோ கூட பயன்படுத்தி வளங்களை பெறலாம். இனி இந்த 4 வார்த்தைகள் என்னவென்று விரிவாக பார்ப்போம். I am sorry. கடந்த காலங்களில் உங்கள் செயல்களால் யாரேனும் மனதால் பெரிதும் துயரப்பட்டு இருக்கலாம். அவர்களின் அந்த மன துயரமானது உங்கள் தற்போதைய நிகழ்கால வாழ்வில் பல இன்னல்களையும் தடைகளையும் ஏற்படுத்தும். ஆகவே அவர்களின் மனத்துயரங்கள் குறித்து நீங்கள் தார்மீகமாக பொறுப்பேற்று நீங்கள் வருந்துவதன் மூலம் அவர்களது மனத்துயரங்களும் மறைவதோடு உங்கள் வாழ்வும் இனிதாகவும் அமைதியானதாகவும் மாறத் தொடங்கும். Please forgive me. தயவு செய்து என்னை மன்னியுங்கள். உங்கள் கடந்த கால தவறுகளால் மனவேதனையோடு இன்னும் கூட சிலர் வருந்திக் கொண்டு இருப்பார்கள். அந்த தவறுகளையும் நீங்கள் பொறுப்பேற்று தார்மீகமாக மன்னிப்பு கோருவதன் மூலம் அவர்களது காயங்கள் மறைந்து அவரும் உங்களை மன்னித்து விடுவார். அதன் மூலம் நீங்கள் மன நிம்மதி அடைந்து மன அமைதியால் நிரம்பி வழிவீர்கள். தேங்க்யூ. நன்றி. நீங்கள் நன்றி சொல்லுவதன் மூலம் இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும், ஏன் நீங்கள் நன்றி சொல்ல மறந்தவர்களுக்கும் கூட இந்த நன்றி செலுத்துதல் மூலம் உங்கள் வாழ்வு மேலும் தடைப்பட்ட உங்களின் காரியங்களும் இயற்கையுடன் ஒரு இணக்கமும் ஏற்பட்டு உங்கள் மன அமைதியும்
உங்கள் வாழ்வும் மேலும் மேலும் சிறக்க தொடங்கும். ஐ லவ் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் ஐ லவ் யூ அல்லது நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்திற்கு உங்களது அன்பானது பரவி கலக்கிறது. அதுவே மீண்டும் உங்கள் மீது அன்பாக பொழிகிறது. உங்களை இதுவரை வெறுத்தவர்கள் கூட இதன் மூலம் உங்களை நேசிக்க தொடங்குவார்கள். உங்கள் குடும்ப உறவுகள் மேம்படும். எல்லோராலும் முன்பை விட அதிகமாக நேசிக்கப்படுவீர்கள். இந்த பிரபஞ்சமானது உங்கள் மீது அளவு கடந்த அன்பை உங்கள் மீது பொழியத் தொடங்கும். இது ஒரு வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாகவே இருக்கும். இந்த 4 சொற்றொடர்களும் உங்களது எதிர்மறை உணர்வுகளையும் தன்னம்பிக்கையற்ற தன்மைகளையும் தூய்மைப்படுத்தி மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலுடன் கூடிய அமைதியை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. உங்களை அமைதி என்னும் பேரொளியில் மூழ்கி திளைக்க செய்கிறது. ஹவாய் ஹொப்போனோபோ உளவியலாளரான டாக்டர் ஹியாலிகலா ஹெவ்லென் என்பவர் உலகளாவிய அங்கீகாரம் பெற்றவர் ஆவார். இவர் இந்த ஹொப்போனோப்போவை பயன்படுத்தி மனநலம் பாதிக்கப்பட்ட பல நோயாளிகளை நேரில் பார்க்காமலேயே குணப்படுத்தியவர். அவர் இதை எப்படி செய்தார் என்று அவரின் கோப்புகளின் வழியாக படித்து பார்த்த போதுதான் புரிந்தது. அவர் ஹொப்போனோப்போவை பயிற்சி செய்வதன் மூலம் தன்னை குணப்படுத்துவதில் கவனம் செலுத்தியிருந்தார். அதுவே பல நோயாளிகளை குணப்படுத்தியது. இந்த கதை ஹொப்போனோப்போவின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறது. நம்மை நாம் சரி செய்து கொள்ளும் போது நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் நாம் சரி செய்து விடுகிறோம். ஹொப்போனோப்போ முறையை பயிற்சி செய்வது மிக மிக எளிமையானது, ஆனால் மிக மிக ஆழமானதும் கூட. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை எவ்வாறு பயன்படுத்தி எவ்வாறு மேன்மை அடையலாம் என்பதை இங்கு பார்ப்போம். முதலில் ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதிப்படுத்த சில ஆழமான சுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் குணப்படுத்த விரும்பும் சூழ்நிலை அல்லது உணர்வுகள் மற்றும் உறவில் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக இந்த 4 சொற்றொடர்களையும் அவற்றின் ஆழமான அர்த்தங்களையும் உணர்ந்து திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளேயே 10 இருந்து ஒரு 15 நிமிடம் வரை சொல்லி வாருங்கள். ஐ ஆம் சாரி. தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ ஆம் சாரி. தயவு செய்து என்னை மன்னியுங்கள். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். இந்த அற்புத வார்த்தைகள் உங்களின் எதிர்மறையான எண்ணங்களையும் நினைவுகளையும் தூய்மை செய்து சூழ்நிலைகளை சரி செய்து மன தெளிவையும் மன அமைதியையும் உறவுகளில் மேம்பாடுகளையும் கொடுக்கிறது. நவீன விஞ்ஞானமானது மன்னிப்பின் குணப்படுத்தும் சக்தியை ஆதரிக்கிறது. மன இறுக்கங்களிலிருந்து சரி செய்கிறது, மன அழுத்தங்களை குறைக்கிறது மற்றும் மன நலனை மேம்படுத்துகிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஹொப்போனோப்போவை பயிற்சி செய்வதன் மூலம்
உணர்வுகள் ரீதியான துன்பங்களில் இருந்து விடுபடுவது மட்டும் அல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் மிக சிறந்த முறையில் மேம்படுத்துகிறது. இப்போது சிறிது நேரம் ஹொப்போனோபோ பயிற்சியை நாம் தியானம் செய்யலாம். முதலில் ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அமைதியாக அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புங்கள். இப்போது நீங்கள் சரி செய்ய விரும்பும் சூழ்நிலை அல்லது நபரை பற்றி சிந்தியுங்கள். இப்போது நான் செய்வதைப் போல நீங்களும் செய்யுங்கள். I am sorry. என்னை மன்னித்து விடுங்கள். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். I am sorry. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். ஒவ்வொரு வாக்கியத்தின் உள் அர்த்தத்தையும் ஆழமாக உணருங்கள். இப்போது உங்களுக்குள் அமைதி மெதுவாக நிரம்புவதாக உணருங்கள். இப்போது நீங்கள் மிகவும் ஆழ்ந்த அமைதியில் மிதக்கிறீர்கள். இப்போது கண்களை மெதுவாக திறந்து இயல்பு நிலைக்கு வாருங்கள். இந்த பயிற்சியை நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம். யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இதில் குறிப்பிடுவது என்னவென்றால், ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய முக்கியமான பயிற்சி இந்த பயிற்சி. எல்லோர் வாழ்விலும் பலவிதமான அனுபவங்களை கடந்தே வந்திருக்கிறோம். அதனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை செய்வது மிக மிக அடிப்படையானதும் கட்டாயமானதும் கூட. ஹொப்போனோபோ உங்களுக்குள் குணப்படுத்த வேலை செய்ய தொடங்குகிறது. அதன் ஆற்றல் அலைகள் எல்லையற்றது. நீங்கள் அன்பினையும் மன்னிப்பினையும் கடைபிடித்து வரும்போது உங்கள் குடும்பம், சமூகம் மற்றும் இந்த உலகத்திற்கு இணக்கமான ஆற்றல் மிக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி மேன்மையடைய செய்கிறீர்கள். இந்த ஹொப்போனோபோ பயணத்தில் நீங்களும் இணைந்தமைக்கு நன்றி. நினைவில் வைத்திருங்கள், குணப்படுத்துவதும் அமைதியும் உங்களிடமே இருக்கிறது. எப்போதும் I am sorry, please forgive me, thank you, I love you என்றே நாட்களை தொடங்குங்கள். நன்றி. இது போன்ற காணொளிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.